அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ்ரீ பிரியா சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகுங்க. எங்களோட மாமியார், என்னோட அத்தை ஃபஸ்ட் டைம் மாலை போட்டிருக்காங்க சபரிமலைக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கன்னி பூஜை நம்ம எங்கள் மாமியார் வீட்டில் நடக்குது. இந்த ஃபுல் விலாகும் ஒரு டிவோஷனல் விலாகாக இருக்க போகுது. எல்லாருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப விசேஷமானது நம்ம ஐயப்பனுக்கு தான். அவருக்கு நாங்கள் கன்னி பூஜை போட்டதை உங்களுக்கு ஒரு விலாகாக எடுத்து கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு பாயிண்ட்ஸ் இருக்குது, ஹைப்பும் கொடுங்க. அன்னைக்கு நம்ம வீட்டில் ஈவினிங் போல் தாங்க ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். வர சாமிக்கு எல்லாருக்குமே பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் எனக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா சாமியும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம கன்னி பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க எல்லாருமே விளக்கேற்றி நல்ல முந்தின நாளே பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லபடியாக கன்னி பூஜைக்கு என்ன தான் நான் முதல் மருமகளையா, அதனால் நம்மளை கன்னி பூஜைக்கு விளக்கெலாம் ஏற்ற சொன்னாங்க. பொங்கல், அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாருங்க நாத்தனாருங்க இருக்காங்க. எனக்கு சுண்டல், அப்பம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், சட்னி 3 வெரைட்டி செஞ்சுருந்தோம். குருமா, வடகரி எல்லாமே செஞ்சுருந்தோம். டிஃபன் எல்லாமே எங்கள் பெரிய நாத்தனார் தான் செஞ்சாங்க. அவங்க வீட்டில் போய் நாங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப எல்லாருமே டிஃபன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. சாப்பாடுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல சாப்பாடாக போய் சேரணும் இல்லையா? அதனால் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து செஞ்சாங்க எங்கள் பெரிய நாத்தனார். இடையவே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்ததுங்க. ரிலேஷன்ஸ் சைட்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களையும் ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு 7 மணி போல் எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. கன்னி பூஜைன்னா சும்மா கிடையாது, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முதல் வாட்டி நம்ம வீட்டில் கன்னி பூஜை போடுறோம். அவங்க நல்லபடியாக நம்ம ஐயப்பன் நம்ம வீடு தேடி வரணும். அவங்களும் மலை ஏறி போகும், நல்லபடியாக போய் வரணும். அது எல்லாமே மனசில் நினச்சி நம்ம கன்னி பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அலங்காரம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த சாமிக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. குருசாமி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை போட்டு துதி எல்லாம் பாடிட்டு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி துதி பாடிட்டு, அப்புறம் முருகருக்கு துதி பாடிட்டு, அதுக்கப்புறமா ஐயப்பனுக்கு பாடிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி நல்லபடியாக தேங்காய்லாம் உடைச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பக்கம் நம்ம சாமி பக்தகர் எல்லாருமே சாமி ஐயப்பன் பாட்டு, பிள்ளையார் பாட்டு, முருகர் பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. நம்ம வீடு கொஞ்சம் சின்ன வீடு, 3 ரூம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், வீட்லேயே பண்ணுற மாதிரி. ஒரு பக்கம் மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததுங்க. ஒரு பக்கம் குட்டீஸும் பந்தல்லாம் போட்டதால் குட்டீஸும் அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய என்னோடய ரிலேஷன் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த தோரணம், இந்த டெக்கரேஷன் எல்லாமே காலையிலேயே பண்ணிட்டோம். எல்லாருமே சேர்ந்து பண்ணோம். ஐயப்பனுக்கு இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணிட்டுருக்குறாங்க. ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க. இந்த கன்னி பூஜை நான் ஃபுல்லாக பார்த்தது கிடையாது. இந்த வாட்டி தான் ஃபுல்லாக நம்ம வீட்டில் பண்ணதால ஃபுல்லாக பார்த்தேன். காலையிலே டிஃபனுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் எங்கள் பெரிய நாத்தனார் தான் டிஃபனுக்கு எல்லாமே ரெடி பண்ணாங்க. நாங்கள் கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம்.
சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா மழை நேரம் இந்த சாமி எல்லாருக்குமே வந்து ஒரு சுக்கு காப்பி மாதிரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சி, சுக்கு, துளசி இதெல்லாம் போட்டு சுக்கு காப்பி மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு சைடு தொண்டை வலிக்க பாடுறாங்க, இன்னொரு சைடு வந்து மழை பெஞ்சிட்ருக்குது. அதனால் நம்ம ரெடி பண்ணி அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும். சுக்கு காப்பியும் வடையும் மட்டும்தான் இங்கே வந்து போட்டோம். மீதி காஃபி வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் எங்கள் பெரிய நாத்தனார் வந்து வடை போட்டுட்ருக்குறாங்க. மழையிலையும் நம்ம வந்து அங்கங்கே தார்பாய் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியும் வந்து சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து சாப்பாடுக்கு எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் எல்லோரும் வந்து எடுத்து வச்சிட்ருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 18ஆம் படிக்கு பூஜை வந்து நடந்துகிட்ருக்குது. அதனால் வந்து உள்ளே நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியலங்க. ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி, இடம் கம்மின்றதால பார்க்க முடியல. போதும் நம்ம அங்கே 18 படி பூஜை பண்ணும் போது போகணுமாங்க. அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வெளியே வந்து டிஃபனெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஐயப்பனே அவர் அழகாக இருந்தார். அவருக்கு துளசி மாலை எல்லாமே, சம்பங்கி மாலை எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க. யாராவது கன்னி பூஜை பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வருத்தப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.